விடுமுறைக்காக ஒரு தடவை சென்னையிலே நான் வந்திருந்தேன். சென்னையில் சில இடங்களுக்கு போக வேண்டியதாக இருந்தது. அப்போ நான் காலேஜில் படிக்கும் பொழுது எனக்கு நண்பனாக இருந்த மகாலிங்கம் என்ற ஒரு நண்பரை பார்த்தேன். அவர் அப்பொழுது லா காலேஜில் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவருக்கு என்னை பார்த்ததும் ஒரே சந்தோஷம். தினகரன் எப்படி இருக்க, இப்போ எங்கே இருக்க எல்லாம் கேட்டார். உடனே பாக்கெட்ல இருந்து சிகரெட் பாக்கெட் எடுத்து அப்படி நீட்டினார். நான் சொன்னேன், மகாலிங்கம், நான் பழைய தினகரன் இல்லப்பா, இப்ப நான் அதெல்லாம் குடிக்கிறது இல்லை. அப்படியே நின்னுட்டார் நடு ரோட்ல. தினகரனாவது சிகரெட் குடிக்காமல் இருப்பதாவது என்ன அது ஆச்சரியமா இருக்கு. பண்ண ஜோக் பண்றியா நீ, குடியா? இல்ல, நான் குடிக்கிறது இல்லை மகாலிங்கம் என்று சொல்லி என்னுடைய அனுபவத்தை அவனுக்கு சொன்னேன். நான் இப்பொழுது இயேசுவின் பிள்ளை, எனக்கு இவைகள் அவசியம் இல்லை என்று சொன்னேன். ஒரே ஆச்சரியம். ஒரு முறை நான் ஜெர்மனி தேசத்திற்கு போயிருந்தேன். அங்கே போதகர்கள் எனக்கு ஒரு விருந்து கொடுத்தார்கள். நல்ல விருந்து. நம்மால் சாப்பிட முடியாத பொருள்கள் அத்தனையும் அவர்கள் இன்பமாய் சாப்பிட்டார். நடுவில் குடிப்பதற்கு தண்ணிக்கு பதிலாக வேறு எண்ணத்தையே வைத்துக் கொண்டே இருந்தார். நான் ஆரஞ்சு ஜூஸ் போல இருக்கு இல்லையா, ஆரஞ்சு ஜூஸ் சிவப்பால இருக்கு, இது வேற கலரா இருக்கேன், மஞ்சள் கலரா இருந்தது. எனக்கும் வச்சான். வாசனை ஒரு மாதிரி இருந்தது. நான் சொன்னேன், எனக்கு இது வேண்டாம், இது என்னதுன்னு கேட்டேன். ஓ, நீங்க குடிக்கிறது இல்லையா, இது பீர் தான், எங்க கல்ச்சர் படி நாங்க குடிப்போமே, நல்லா இருக்குமே, குடிங்க அப்படின்னு. இல்ல, நான் எங்க கல்ச்சர் படி குடிக்கிறது இல்லை, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். என் அன்புக்குரியவர்களே, ஒரு காரியத்தை நான் சொல்லட்டும். இந்தியர்களாகிய குறிப்பாக தமிழ்நாட்டில் உள்ள நமது மக்களுடைய பக்தி தான் உலகிலேயே சிறந்த பக்தி, பரிசுத்தமான வாழ்க்கை. ஹல்லேலூயா. நீங்கள் இது குறித்து நன்றாய் அறிய வேண்டும், பெருமைப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிறகு தூய்மையான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இன்னும் இயேசுவுக்காக நான் என்ன தியாகம் செய்யலாம்? சாப்பாட்டை விடலாமா? 3 நேரம் சாப்பாடு எதற்கு? ஒரு நேரம் சாப்பிட்டு விட்டு 2 நேரம் ஜெபம் பண்ணினால் என்ன? ஏன் 40 நாள் உபவாசம் பண்ணுறாள், 41 நாள் உபவாசம் இருந்தால் என்ன? எனக்கு எதுக்கு அந்த வாட்ச் இல்லாம டைம் பார்க்க முடியாதோ, இதை ஊழியத்திற்கு கொடுக்கட்டும், ஏன்னா வாட்ச் இல்லாம இருக்கட்டும். ஒரே தியாகம், 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 தியாகம். ஆகவே பாருங்கள், நம்மை பார்க்கும் பொழுது உலக மக்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. என்ன இப்படி